அவர் வந்தோடனே, எங்க என்னுடைய தோழர் ஏர்கோன் கலிக்காம நாயனார எங்க, நான் உடனே அவரை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அவர் தூக்கத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூக்கத்துல இருக்காரா? கடுமையான வயிற்று வலியில இருந்தாரு. இல்ல நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஒத்துக்க மாட்டுக்கு, ஏதோ எனக்கு சஞ்சலமா இருக்கு, நான் கட்டாயம் உடனே அவரை பார்க்கணும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்ன உடனேயும் அந்த அம்மா உடனே அவரு உடல் இருக்குமா அந்த ரூமுக்கு போய் காமிச்சிட்டாங்க. இவர் அங்க போய் பார்க்கவும் அவரு குருதி வெள்ளத்துல இருந்திருக்காரு. யாரு? நம்மோட ஏர்கோன் கலிக்காம நாயனார். பார்த்த உடனே இவருக்கு தாங்க முடியல. ஒரு அடியவர் இப்படி எல்லாம் நினைச்சு இறந்து போயிட்டாரு, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிருக்காரு. உடைவாளால தானே அவர் வெட்டிக்கிட்டாரு. அதே உடைவாள் இருந்திருக்கு, அதை எடுத்து நம்மளும் இனிமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாக போகலான்னு துணியும் போது உடனே நம்மோட சிவனார் சும்மா இருப்பாராங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஏர்கோன் கலிக்காம நாயனார உயிர்ப்பிச்சிட்டாரு. உடனே ஏர்கோன் கலிக்காம நாயனார் எந்திரிச்சவரு இவர் இப்படி குத்த போகவும் போய் பிடிச்சிட்டாரு. என்ன கேளீரை காண பெற்றேன் அப்படின்னு சொல்லி கட்டி தழுவி இருக்காரு. யார? நம்மோட சுந்தரமூர்த்தி நாயனார.